இந்த பரம்பரையாக இப்போ நகையை கொடுக்குறாங்க. பாட்டி அவங்க பேத்திக்கு கொடுக்குறது, அம்மா மகளுக்கு மகளுக்கு கொடுக்குது, இல்லை அம்மா வந்து மருமகளுக்கு கொடுக்குது. அப்படியே அப்படியே பாரம்பரியமாக வந்துக்கிட்டே இருக்குது இந்த நகை எல்லாமே. அப்படி வர்ற நகைகளுக்கு ஆதாரம் வேணும்னா எங்கே போய் ஆதாரத்தை கொடுக்க முடியும்? அடுத்து அது ஒன்று இருக்குது. அதாவது பரம்பரையாக வழி வழி வரக்கூடிய குடும்ப நகை, அந்த நகைக்கு ஆதாரம் எங்கேருந்து கொடுக்க முடியும் அப்படின்றது ஒரு கேள்வி. ரெண்டாவது, இப்போ பல வருஷங்களுக்கு முன்னால் நான் வாங்கியிருப்பேன். கொஞ்சம் வசதியாக இருக்கும்போது எங்கள் வீட்டில் ஒரு நகையை வாங்கியிருக்கிறோம். அந்த நகைக்கான பில்லை எங்கே வச்சுக்கிட்டு இருக்க முடியும்? 10 வருஷம் 20 வருஷம் வச்சுக்கிட்டு இருக்க முடியுமா? இதெல்லாம் அதாவது நடைமுறைக்கு உகந்ததான்றது யோசிக்கிறதே கிடையாது. இவங்க இந்த சட்டங்கிட்டலாம் கொண்டு வர்றவங்க எல்லாமே அந்த எலீட் மைண்ட் செட்டோட தான் வேலை செய்கிறான். சாதாரண வீட்டில் இருக்கிறவங்க அது எங்கே போய் பத்திரப்படுத்தி வச்சுக்கிட்டு இருக்க முடியும்? வாடகை வீட்டில் இருக்கிறவங்க ஒவ்வொரு வருஷத்துக்கு ஒரு தடவை வீடு மாறி மாறி போய்கிட்டு இருக்கான். அப்படி போய்கிட்டு இருக்கும்போது எப்படி இதெல்லாம் எதிர்பார்க்க முடியும்? அதில் இது ஒரு மடத்தனமான ஒரு திமிர்த்தனமான ஒரு விதிமுறை. இதுக்கான ஆதாரத்தெல்லாம் கொடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. இதெல்லாம் எல்லாமே திருடிட்டா வர்றான்.